Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Akash, Prabhu, Revant. Hi bro. ஹலோ. ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் நெருங்கிட்டே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு எங்கேஜா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டா பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டென்ஷன் அனாலிசிஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணோம். அங்கிருந்து ஒரு நல்ல ரீச் இருக்கு. இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாப் 25 இந்தியன்ஸ் எந்தெந்த டீமுக்கு போவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். அதுக்கடுத்து டாப் 25 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வந்து எக்கச்சக்கமா இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு டயர் 2 பிளேயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு செகண்டரி பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் எந்த டீமுக்கு போவாங்க, யார் பிட் பண்ணி அவங்களை எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்க்க போற வீடியோ தான் இது. ஸ்ட்ரெயிட்டா வீடியோல போயிடலாமா இல்ல வேற ஏதாவது நீங்க பேசணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, என்ன ஒன்னா இப்ப இந்த லிஸ்ட் மட்டும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணா அவங்க மேபி அந்த டீமுக்கு போலாம் இல்ல அன்சோல்டா போலாம். சோ இந்த ரெண்டு ஆப்ஷனை வந்துட்டு நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இவங்க செகண்ட் செட் பிளேயர்ஸ்ங்கறனால அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. சோ அது மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி இந்த டிஸ்க்ளைமர் தான், நம்மளோட அனாலிசிஸ் வேற, ப்ரெடிக்ஷன் வேற. ப்ரெடிக்ஷன் வந்து இந்த டீம் வந்து இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. இது இந்த பிளேயர் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றது வந்து அனாலிசிஸ். அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா ஃபிட் பண்ணுவாங்க, ஒரு டீமுக்கு பேலன்ஸ் தருவாங்கன்னு பேசுறது வந்து நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் அனாலிசிஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம இவ்வளவு வருஷமா அந்த டீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த ஓனர்ஸோ அந்த பிரான்சைஸோ வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து எடுப்பாங்கன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆப்ஷன் டைனமிக்ஸ்ல இவங்க இந்த டீமுக்கு தான் போவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றது. இது வந்து பெருசா அனாலிசிஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம டயர் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து ஸ்மித். ஸ்டீவ் ஸ்மித் எந்த டீமுக்கு போவார்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? அன்சோல்டு ப்ரோ. ஏன்னா இப்ப T20 அப்கிரேட் ஆயிருக்கிற விதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபாரின் பேட்டரை வந்து வெறும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒன் டைமென்ஷனல் ஓப்பனரை ஒரு டீம் எடுத்து ஆட வைக்கிற லக்ஸரி வரணும்னா நீங்க ஜேக் ஃப்ரேசர் மெத்தட் மாதிரி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். அப்படின்றப்போ இன்னும் அப்டேட்டே ஆகாதப்போ ஒரே ஒரு எம்எல்சியை வச்சுக்கிட்டு ஐபிஎல் எடுத்தாங்கன்னா கோட்டா வைஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கோட்டா வச்சு இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அன்சோல்டு ப்ரோ. அதே கோட்டாவை வச்சு பஞ்சாப்ல எடுத்து டீம்ல ஓபனரா ஆட வைக்க போறாரு ரிக்கி பாண்டிங் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரேவந்த்? கண்டிப்பா ரிக்கி பாயிண்டிங் அந்த இடத்துல இருக்கும்போது அவர் அன்சோல்டுன்ற வார்த்தைக்கு இடமே இல்ல. சோ அதனால கண்டிப்பா பிபி கேஸ் எடுத்துருவாங்க. எனக்குமே வந்து அவர் அன்சோல்டா போயிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு மெகா ஆக்ஷனா இல்ல அப்படின்னா அவர் அன்சோல்டா போயிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. மெகா ஆக்ஷனை சும்மா ஒரு பேக்கப் ஓப்பனராவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து பிபி கேஸ் எடுத்துப்பாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. ஸோ நாங்க 3 பேர் பிபி கேஸ்க்கு ஓகேன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து கேன் வில்லியம்சன் எந்த டீமுக்கு போவாரு அப்படின்னு நான் தான் ஸ்டார்ட் பண்ணும். கேன் வில்லியம்சன் வந்து எனக்கு என்னமோ ஜிடியே திருப்பி எடுத்துப்பாங்க. அந்த எமோஷன்ஸ் அண்ட் இப்போ கில் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் பண்ணிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா இருக்கப்போ ஜிடி வந்து ஒரு வேற பிரான்சைஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. கில் வந்து கொஞ்சம் இப்பதான் ஒரு கேப்டன்சி டெபியூ பண்ணியிருக்காரு. அந்த பிரான்சைஸ்க்கு ஒரு சீசன் தான் இருக்குங்கிறப்போ ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கு. ஒரு வில்லியம்சன் அவர் உள்ள ஆடாட்டி கூட ஒரு பேக்கப் பிளேயரா சும்மாவது எடுத்து வச்சுப்பாங்க பேஸ் பிரைஸ்ல தோணுது. ஸோ கேன் வில்லியம்சன் ஃபார் ஜிடி. ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, கண்டிப்பா வந்து ஏன்னா மத்த எந்த பிரான்சைஸிக்கு போனாலும் அவர் வந்து ஒரு லீடிங் பேட்ஸ்மேனா இருக்கணும். இல்ல வந்து அவர் 2018 எஸ்ஆர்ஹெச்க்கு எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபார்ம்ல ஒரு T20 இல்லாதனால எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பேஸ் பிரைஸ் தான் 50 lakhs 1 crore போயிடுவாரு. ஜிடி எடுத்துருவாங்க நம்ம தோணுது. ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா நான் எல்எஸ்சி போவாரு அப்படிமே. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அந்த பிச்சும் வந்துட்டு அவருக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டா இருக்கும். ஈவன் அந்த ஒரு ஸ்லோயர் விக்கெட் ஏக்னா ஸ்டேடியம் பிளஸ் மேபி கேப்டன்சி மெட்டீரியலா கூட கேன் வில்லியம்சன் எடுத்து கொடுக்கலாம். ஹி ஹஸ் டன் பிரிட்டி வெல் அட் தி பாஸ்ட். சோ அதனால எல்எஸ்சி போவாருன்னு தோணுது. ஆகாஷ் ப்ரோ, அகைன் இப்ப ஐபிஎல் ஆவரேஜ் ஸ்கோர்ஸே ஒரு 200 220 போகும்போது அவரோட பேட்டிங் ஸ்டைல் எந்த வகையில எந்த டீமுக்குமே சூட் ஆகாது. ஸோ அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நம்ம ஒரு இந்தியன் பிளேயர் புஜாரா மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலாம், ரஹானே மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கலாம். ஸோ ஒரு ஃபாரின் பிளேயருக்கு எந்த வகையான ரெஸ்பெக்டும் ஐபிஎல் தர வேண்டிய ஒரு டிமாண்ட் இல்ல அப்படின்றதுனால அன்சோல்டா போவாருன்றதுதான் என் ப்ரெடிக்ஷன் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயருக்கு போயிடலாம். மிச்சல் மார்ஷ் எந்த டீமுக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? மிச்சல் மார்ஷ் குஜராத் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது ப்ரோ. அந்த நம்பர் 3 நம்பர் 4ல வந்து அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும். போனாடி ஒமர்சாய் ட்ரை பண்ணாங்க, அவர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ஸோ ஹர்திக் பாண்டியா இடத்த ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டம். இவரால ஒரு 50-60% பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ குஜராத் டைட்டன்ஸ். பிரபு? மிச்சல் மார்ஷ் ஃபார் சிஎஸ்கே ப்ரோ. ஒரு ஐடியல் பேஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்பீடு போடுவாரு. ருத்ராஜுக்கு கண்டிப்பா மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு கமாடிட்டி பிடிக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. மேபி ஒரு நம்பர் 3 ஒரு நம்பர் 4 அந்த டேரில் மிச்சல் ஸ்பாட்டை கூட அவர் கொடுப்பாங்க. ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால் வேற. ஸோ மிச்சல் மார்ஷ் ஃபார் சிஎஸ்கே. மிச்சல் மார்ஷ் ஃபார் ஆர்சிபி ப்ரோ. ஏன்னா வந்து அவங்க கிறிஸ் கிரீன் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில தான் கேம் கிரீன் அவர் அடிக்க அவர் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ பவுலிங்கே எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. அவர் ரொம்ப போட்டு பொழந்துட்டாங்க அவரை.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓப்பனிங்லயும் விளையாடலாம், இல்ல மிடில் ஆர்டர்ல கூட விளையாடுவாரு. ஸோ நல்லா ஃபீல்டிங்கும் பார்ப்பாருங்கும் போது மிச்சல் மார்ஷ் ஃபார் ஆர்சிபி போவாங்க ப்ரோ. கண்டிப்பா நல்ல ஆப்ஷன் தான். ஆக்சுவலி நான் வந்து எல்எஸ்ஜின்னு எழுதியிருக்கேன். எல்லாருமே வேற வேற டீம். ஒருத்தர் ஜிடி, ஒருத்தர் சிஎஸ்கே, ஒருத்தர் ஆர்சிபி. நான் எல்எஸ்ஜி சொல்லியிருக்கேன். மிச்சல் மார்ஷையும் பார்த்தா இப்போ நல்ல டிமாண்ட் இருக்கும் போல இந்த ஆப்ஷன்ல. நான் வந்து எல்எஸ்ஜி ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவங்க வெறும் பூரான மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பேட்டர் வேணும். வார்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரா தெரியல. மிச்சல் மார்ஷை வச்சு கூட ஓப்பனிங் அவங்க ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு 11 அப்படின்னு தோணுது. ஸோ மிச்சல் மார்ஷ் ஃபார் எல்எஸ்ஜி அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து நேதன் எல்லிஸ் நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நேதன் எல்லிஸ் வந்து எனக்கு சிஎஸ்கே போவாருன்னு தோணுது. ஏன்னா வந்து சிஎஸ்கே அந்த ஒரு லோ பேஸ் போடுற ஒரு டெத் பவுலர் அந்த சைட் 10 ரன் இருக்காருங்கிறப்போ பிசிக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஒரு பவர் பிளேல போட்டிருந்தாரு. எனக்கு என்னமோ நேதன் எல்லிஸ் சிஎஸ்கேக்கு வெல் சூட்டடா இருப்பாருன்னு தோணுது. ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் மோஹித் சர்மா கைண்ட் ஆஃப் ஒரு பவுலருங்கிறப்போ அந்த மாதிரி அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்குமோன்னு தெரியல எனக்கு ஆப்ஷனுக்கு. ஸோ சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நேதன் எல்லிஸ் ஃபார் சிஎஸ்கே. ரேவந்த்? நேதன் எல்லிஸ் ஃபார் பிபிகேஎஸ் ப்ரோ. எனக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பா மறுபடியும் சொல்றேன், சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கனால இவங்க வந்து கண்டிப்பா அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஹைட் பண்றக்கூடிய டீம் அது ஒரு பாயிண்டாவே வச்சிருக்காரு. சிஎஸ்கேன்னு நம்ம சொல்லிட்டாங்க, பிபிகேஎஸ் வந்துட்டு மூக்க நுழைப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ரெடியா வச்சிருக்காரு. சிஎஸ்கேக்கு முழு எதிரி வந்து பிபிகேஎஸ் தானே உங்களுக்கு? ஆமா, ஆக்ஷன் எதிரி வந்து கண்டிப்பா பிபிகேஎஸ் தான், அது டவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நேதன் எல்லிஸ்க்கு வந்து பிபிகேஎஸ் போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ப்ரோ. சோ எனக்கு தெரிஞ்சு அன்சோல்டு தான் ப்ரோ. பெரிய எதுவும் இன்னும் பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கல. வேற எங்கேயுமே வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் நேதன் எல்லிஸ்க்கு எனக்கு தெரியல. சோ நேதன் எல்லிஸ் அன்சோல்டா போவாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆகாஷ்? ப்ரோ எனக்குமே தெரிஞ்சு மோஸ்டா அன்சோல்டு இல்லனா ஒரு பேஸ் பிரைஸ்ல எஸ்ஆர்ஹெச் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அவங்க கிட்ட பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ பேட் கமின்ஸும் அங்க இருக்காரு, வெட்டோரியா அங்க இருக்காருன்றப்போ அந்த ஒரு பேக்கப் ஃபாரினரா வந்து எல்லிஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோணுது ப்ரோ. நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் பிளேயர் ஆகாஷ் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணும். சிக்கந்தர் ரசா. சிக்கந்தர் ராஜா ஆக்சுவலா இப்போ மனசார சொல்லணும்னா அவர் ஏதாவது டீமுக்கு போகணும்னு தான் இருக்கு. பட் அவரோட கமாடிட்டி எந்த டீமுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லிமிட்டடா இருக்கு. அவருக்கு வந்து பிபிகேஸே வந்து பெருசா சான்சஸ் கொடுக்காம ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்றப்போ அன்சோல்ட் ஆவாருன்றது ப்ரெடிக்ஷன். இல்லைன்னா மேபி ஒரு 1 or 2 பிட்ஸ் ஏதாவது டீம் போட சான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்ஆர் சொல்லுவோம் ப்ரோ. அவங்களுக்கு அந்த ஒரு பேட்டருக்கும் போலருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் தரத்துக்கு மேபி எய்தர் அன்சோல்ட் ஆர் ஆர்ஆர். பிரபு முகமது நபியோட ஐடல் ரிப்ளேஸ்மெண்ட். சோ மும்பை இந்தியன்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. சிக்கந்தர் ரசா டு எம்ஐ. ரேவந்த் சொல்லுங்க ரேவந்த் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவரும் கொஞ்சம் அன்சோல்டா போறது கூட சான்ஸ் இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ. ஓகே, நான் வந்து சிக்கந்தர் ரசா ஃபார் எம்ஐ தான் எழுதியிருக்கேன். அந்த ஒரு ஸ்பின்னர் கம் பேட்டர் ஒரு நம்பர் 5 நம்பர் 6ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு வித் பேட்டுங்கிறப்ப ஐபிஎல் லெவல்ல சொல்றேன். ஜிம்பாப்வேக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி லெஜெண்ட் தான். ஐபிஎல் லெவல்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு ஓவர்சீஸ் நம்பர் 4th ஸ்லாட்டா ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஆக்குபை பண்றதுக்கு ஓகே தான். அப்படிங்கிறப்ப எனக்கு எம்ஐ எடுப்பாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணும். டேரல் மிச்சல். எனக்கு டேரல் மிச்சல் வந்து ஆர்ஆர்கே திருப்பி போயிடுவாருன்னு தோணுது. அவர் ஆர்ஆர்ல இருந்து தான் சிஎஸ்கேக்கு வந்தாங்க. திருப்பியும் அவங்க எப்பவுமே அந்த ஒரு ஆல்ரவுண்டர், இப்போ ரவுமன் பவல் இந்த மாதிரி யாருக்கும் ஜேசன் ஹோல்டர் யாராவது ஒருத்தர் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பால்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா ஒரு பேட்டர் வித் த பால் ஒரு 2 ஓவர் போட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பிரான்சைஸ்ங்கிறப்போ எனக்கு என்னமோ டேரல் மிச்சல் அகைன் வில் கோ டு ஆர்ஆர் அண்ட் ஓரளவுக்கு ரீசனபிளி நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரேவந்த்? எனக்கு என்னமோ அவர் வந்து அன்சோல்டா போறத விட சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன தடவை சுத்தமா ஒரு 14 கோடிக்கு அவர் சுத்தமா அவருக்கான தேவை வரும்போது வந்து நிறைய இடத்துல சொதப்பிருக்காரு. ஏதோ ஒரு 2 மேட்ச் தான் அடிச்சிருக்காருன்னு போது 1500 பிளேயர்ல வந்து இவரோட ஃபார்ம் எப்படி பார்க்கப்படும் தெரியல. அன்சோல்டா போறத விட சான்ஸ் இருக்கு. நானுமே அதான் ராஜஸ்தான் தான். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பர்ஸுக்கு வந்துட்டு இவருக்கு பெருசா பிட்டிங் வார் இருக்காதுங்கிறனால ஒரு பேஸ் பிரைஸோ இல்ல 2 பிட்டோ போட்டு அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா மிடில் அவர் அந்த ஒரு ஸ்டெபிலைஸ் கொடுப்பாரு அண்ட் அவரால் பிக் 6 எடுக்க முடியும். அந்த கிரவுண்ட்ல 6 அடிக்கிறதுக்கான எபிலிட்டி அவருக்கு இருக்குங்கிறனால ராஜஸ்தானே போவாங்கன்னு சொல்றேன். ஆகாஷ்? நியாயமா பார்த்தா ரேவந்த் ப்ரோ சொல்ற மாதிரி அன்சோல் தான் ஆகணும். பட் நான் வந்து பேலன்ஸ் தரேன், இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இவர் ஓடிய நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஆர்ஆர் எடுத்து வச்சுப்பாங்க வழக்கம் போல. பட் பெர்ஃபார்மன்ஸ் வருமான்னு தெரியல. சோ ப்ரெடிக்ஷன் தான் ஆர்ஆர் எடுப்பாங்க அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாம். நுவான் துஷாரா எந்த டீம் போவாரு ஆகாஷ்? நுவான் துஷாரா மும்பை பைபேக் பண்ணிடுவாங்க ப்ரோ. அவங்க வந்து போனாட்டி நல்ல ஒரு போலர் அப்படின்றப்போ விடமாட்டாங்க. டெத் போலிங் கமாடிட்டியே கம்மி. ஸோ பைபேக் மும்பை ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா அவர் வந்துட்டு ஆர்சிபி போனார்னா நல்லா இருக்கும்னு ஒரு ஆசை. பட் ஆனா மும்பை கண்டிப்பா அவருக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி வச்சுட்டு தான் ஆக்ஷன் வருவாங்கனால எம்ஐ தான் போவாரு. ரேவந்த்?
எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி போவார் ப்ரோ. ஏன்னா மைண்ட் கேதை வந்து லாஸ்ட் டைம் இன்ஜுரி ஆனதுனால அவங்க பவுலிங் எவ்வளவு அடி வாங்கினாங்கன்னு பார்த்தோம். சோ இந்த வாட்டி இன்ஜுரி அவரு அடிக்கடி இன்ஜுரி ஆவார்ன்றவர், அவர் ஆக்ஷனுக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆவார்ன்றவர் ஒரு கோச் சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அவர் பேக்கப் பவுலரா நுவான் துஷாரா எடுப்பாங்கன்னு தோணுது எல்எஸ்ஜி. ஓகே, நுவான் துஷாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 டீம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எம்ஐக்கு தான் போவாரு அப்படிதான் நானும் சொல்றேன். கேகேவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஆனா திருப்பி எம்ஐயே எடுத்துரும் அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. போன வாட்டி ஃபுல்லா 14 மேட்சஸ்லாம் ஆடல. இந்த வாட்டி வந்து இன்னுமே அந்த மலிங்கா கைண்ட் ஆஃப் ஒரு பவுலர் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அதனால எனக்கு துஷாராவை குரூம் பண்ணுவாங்க, துஷாராவை எடுத்துப்பாங்கன்னு சொல்லி தான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து குர்பாஸ். குர்பாஸ் வந்து எந்த டீம் போவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிடி எடுத்துப்பாங்கன்னு தோணுது. இஷான் கிஷன் தான் எடுப்பாங்க. நம்மளோட இந்தியன் பிளேயர்ல சொல்லிடுறேன். சப்போஸ் இஷான் கிஷன் மிஸ் ஆனா அவருக்கு வந்து ஒரு கீப்பர் இல்ல, டாப் ஆர்டர்ல ஆடணும் அப்படிங்கிறப்ப குர்பாஸ் வந்து அந்த ஒரு ரோல் கரெக்டா ஃபிட் ஆவாருங்கிறப்ப அவ்வளோ பிட்டிங்கும் அவருக்கு போகுமான்னு எனக்கு தெரியல. கேகேஆர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க திருப்பி பைபேக் பண்ண. ஸ்டில் எனக்கு என்னமோ ஜிடிக்கு ஒரு வெல் சூட்டடா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ குர்பாஸ் ஃபார் ஜிடி. ரேவந்த்? எனக்கு தெரிஞ்சு குர்பாஸ் வந்து ஒரு பேக்கப் கீப்பரா ஒரு அதிக பிரைஸ்க்கு போலன்னா ஒரு பேக்கப் கீப்பரா வந்து பெஞ்ச் பண்றதுக்கு மும்பை இந்தியன்ஸ் போவாங்கன்னு தோணுது ப்ரோ எனக்கு என்னமோ. ஸோ குவிண்டன் டிகா கண்டிப்பா ஆட அவங்க போவாங்க, அது டவுட்டே இல்லை. ஸோ இது செகண்ட் ஆப்ஷனுக்கு இவரை கண்டிப்பா வச்சுப்பாங்க. இவருக்கு அது கம்பேர் இந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ல இவருக்கு அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காதனால மும்பை இந்தியன்ஸ் போவாருன்னு தோணுது எனக்கு. எனக்கும் ஆக்சுவலா மும்பை தான், நானுமே வந்துட்டு மும்பை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு பேக்கப் கீப்பர்னு வேணும். அவங்களுக்கு இந்தியன் ஒரு விக்கெட் கீப்பருக்கு போக முடியுமான்னு தெரியல. ஸோ மேபி குர்பாஸ் எடுத்து வச்சுப்பாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுது. ஸோ குர்பாஸ் டு எம்ஐ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு குர்பாஸ் வந்து கேகேஆர் பைபேக் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரே ரீசன் என்னன்னா ஸ்கில்ஸை தாண்டி போன சீசன் அவர் கொடுத்த டெடிகேஷன். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட ஃபிளைட் போயிட்டு உடனே சால்ட் அவைலபிளா இல்ல ஊருக்கு போயிடுவாருன்னு தெரிஞ்ச உடனே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. அப்படின்றப்போ ஒரு பிரான்ச்சைசிக்கு அவர் இவ்வளவு கொடுக்கும்போது பிரான்ச்சைசி கூட நல்லா ஜெல் ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சப்போ எந்த பிரான்ச்சைசியா இருந்தா அந்த பிளேயரை விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ பைபேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ கேகேஆர். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான். எந்த டீம் போவாருன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? முஸ்தபிசூர் ரஹ்மான் டெல்லி கேபிட்டல்ஸ் போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. முன்னாடியே அவங்க எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எப்பவுமே அவங்க நிறைய லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு தான் போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா. ஸோ அப்படின்றப்போ ஃபிஸ் டு டிசி நிறைய சான்சஸ் இருக்குன்னு தோணுது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா எய்தர் சிஎஸ்கே ஆர் லக்னோ தான் போவாரு. ஏன்னா இது ரெண்டு அவர் பெட்டர் சூட்டட் விக்கெட்ஸ்ங்கறனால இந்த ரெண்டு டீமும் ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி சிஎஸ்கே வந்துட்டு they will try to buy back. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசஸ் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் சிஎஸ்கே தான் சொல்றேன். ரேவந்த்? ஃபிஷ் ஃபார் ஆர்ஆர் ப்ரோ. ஏன்னா அவங்க வந்து போல்ட் விட்டுட்டாங்க. ஸோ போல்ட் கண்டிப்பா அவங்களால போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேல போடுறதுக்கு நல்ல ஆப்ஷனா ஏற்கனவே முன்னாடி அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வேற விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபிஷ் ஃபார் ஆர்ஆர் ப்ரோ. நான் வந்து ஃபிஷ் ஃபார் எஸ்ஆர்ஹெச்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி நட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படிங்கிறப்போ ஒரு லெஃப்ட் ஆர்மர் திருப்பி வேணும் அப்படிங்கிறப்போ ஃபிஷ் வந்து முதல்ல எஸ்ஆர்ஹெச்க்கும் ஆடி இருக்காரு. அண்ட் அந்த டைம்ல நல்லாவும் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு டிக்ளைன் இருந்தது அவரோட கெரியர்ல. அப்படிங்கிறப்போ எனக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அந்த பர்ஸ் அவர் அவ்வளோ வந்து ஒரு பிட்டிங் வார் நடக்குமான்னு தெரியல ஃபிஷ்க்கு. அப்படிங்கிறப்போ எனக்கு என்னமோ ஃபிஷ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து குஷால் மெண்டிஸ். நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். குஷால் மெண்டிஸ் வந்து எனக்கு எல்எஸ்ஜிக்கு போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு கீப்பர் வந்து பூரான் மட்டும் தான் இருக்காரு. ஒரு பேக்கப் கீப்பர் அண்ட் டாப் ஆர்டர்ல விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் குஷால் மெண்டிஸ் இருக்கப்போ அவர் ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மாதிரி பண்ணிருக்க பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் வரப்ப பெருசா நம்ம பிட்டிங்கே பார்க்க முடியறது இல்ல. அப்படிங்கிறப்ப குஷால் மெண்டிஸ்க்கும் அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. எல்எஸ்ஜி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ரேவந்த்? குஷால் மெண்டிஸ் ஃபார் ஆர்ஆர் ப்ரோ. ஏன்னா ஜாஸ் பட்லர் வந்து அவங்க விட்டுட்டாங்க, கண்டிப்பா கிடைக்க போறதுனால அவங்களுக்கே தெரியும் 12 கோடிக்கு மேல போயிடுவாரு. சோ அப்படி இருக்கும்போது குஷால் மெண்டிஸ் ஃபார் ஆர்ஆர் ப்ரோ. நிறைய ஆர்ஆர் சொல்றீங்க போலயே. குஷால் மெண்டிஸ் வந்துட்டு நானுமே எல்எஸ்சி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஆக்சுவலா அந்த சர்க்கியூட்ல தான் இருந்தாரு, எல்எஸ்சியில தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் குஷால் மெண்டிஸ். ஸோ அதனால அவங்களே திரும்ப வந்துட்டு வாங்கி போட்டுப்பாங்க. அண்ட் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காருங்கிறனால கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க எல்எஸ்சின்னு தோணுது. குஷால் மெண்டிஸ் வந்து மும்பை போவாரு அப்படின்னு தோணுது. ஒரு பேக்கப் கீப்பரா ஒரு பெரிய அமௌண்ட் அட்ராக்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பொதுவா கீப்பர்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல அவங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் மும்பை எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த ரிச்சர்ட் லெவி, டேவி ஜேக்கப்ஸ் காலத்துல இருந்து நம்ம பாக்குறோம். அவங்க ரேண்டமா எங்க கீப்பர்ஸ் நல்லா பண்ணாலும் எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ இவரை எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் தோணுது. ஏன்னா ஜெயவர்தன் வேற ஆல்ரெடி வந்துட்டாரு இப்போ. அப்படின்றப்போ சான்சஸ் இருக்கு அப்படின்னு தோணுது ப்ரோ. ஓகே ஆகாஷ், நீங்க தான் நெக்ஸ்ட் பிளேயர் சொன்னோம். அல்லா கசன்ஃபர். அல்லா கசன்ஃபர் வந்து ஜிடி போவாருன்னு தோணுது. ஏன்னா நூர் அகமது அவங்களால திருப்பி பைபேக் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அந்த ஒரு பேக்கப் ஸ்பின்னரா வந்து ஜிடி எடுப்பாங்க அப்படின்னு தோணுது.
எனக்கு ஆக்சுவலா ஆர்சிபி வந்துட்டு ஒரு ஆசை காட்டுவாங்க, ஆர்சிபி போவாங்க, நம்ம வந்துட்டு எடுக்கணும், ஒரு ஸ்பின்னை வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஆர்சிபி போவாங்க இவருக்கு அப்படின்னு தோணுது. ரேவந்த் டெஃபினெட்லி ஃபார் பிபிகேஎஸ் ப்ரோ. ஏன்னா அவங்க ஸ்பின்னுக்கு வந்து நல்ல ஒரு சூட்டா இருப்பாருன்னு தோணுது. பிபிகேஎஸ் தான். ஆக்சுவலா நீங்க 8 Okay. முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரின் பிளேயர்ஸ் 8 ஃபாரின் பிளேயர்ஸ் பிபிகேஎஸ் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 10 அடுத்த வீடியோல தான் கஷ்டப்படுவார் அவரு. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஓவர்சீஸ்ல யார் 11th ஆடுவாங்கன்னு பேச போறோம். நெக்ஸ்ட் வீடியோ தான். சரி, அப்படிங்கிறப்போ இப்போ நான் வந்து அல்லா கசன்ஃபர் வந்து நான் 2 டீமுக்கு தான் பெருசா பிட்டிங் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, எடுத்துடணும் ரெஸ்பிரேஷன் காட்டுவாங்கன்னு நினைக்கிற 2 டீம் வந்து ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு தோணுது. எஸ்ஆர்ஹெச் வந்து நூர் அகமதுக்கு வந்து ஃபுல்லா போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நூர் அகமதோ இல்ல கசன்ஃபரோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பிட்வீன் ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு தான் ஸ்பிளிட் ஆக போறாங்கன்னு எனக்கு தோணுது. 2 டீமுமே அந்த ஸ்பின்னர் ஒருத்தர் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அண்ட் ஆப்கன் ஸ்பின்னர்ஸா இருக்கப்போ அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்காங்கன்றப்போ இந்த 2 பேர்ல மாறி மாறி போறாங்க. இப்போ நான் வந்து திருப்பியும் இதுக்கு எட்ஜ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நூர் அகமது கிடைக்கலன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து டெஸ்பரேட் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 3 ஃபாரின் ஸ்லாட் வந்து ஃபிக்ஸ்டு. ஒரு ஃபாரின் ஸ்லாட் அவங்க யூஸ் பண்ண போது எனக்கு என்னமோ ஸ்பின்னருக்காக தான் இருக்க போகுதுன்னு தோணுது. அப்படிங்கிறப்ப எனக்கு எஸ்ஆர்ஹெச் அல்லா கசன்ஃபர். நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மொயின் அலி. நான் ஒரே ஒரு பிளேயர் தான் அன்சோல்டா போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அது வந்து மொயின் அலி. ஆனா எங்கேயாவது சான்ஸ் இருக்கு அவர் ஆடுறதுக்குன்னா டிசில தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை சும்மா பேஸ் பிளேஸ்ல எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 இந்தியன் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப எங்கேயாவது நமக்கு தேவைப்படுது ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பேட்டர் கொஞ்சம் கை சுத்தணும் அப்படின்னா மொயின் அலிக்கு எடுத்து வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபியா இல்ல டிசியான்னு யோசிச்சேன். ஸ்டில் நான் டிசியே பெட்டர் சூட்டடா இருப்பாருன்னா டிசி. ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, லைக் வந்து அவர் மிடில் ஆர்டர் தான் விளையாட போறாரு. பிளஸ் ஏஜ் வேற 37 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அன்சோல்டா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோ. நானுமே அதான் ப்ரோ, சிஎஸ்கே கூட யாரும் காட்டாது. ஏன்னா ருத்ராஜ் வந்துட்டு மோர் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படிங்கறதுனால மேபி அன்சோல்டா போயிடுவாரு அப்படின்னு தான் தோணுது. நானுமே எய்தர் அன்சோல்ட் இல்லைன்னா ஆர்ஆர் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடி ரச்சின் ரவீந்திராவும் ஆர்ஆர் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு பல வருஷமாவே ப்ராப்ளமா இருந்திருக்கு. அப்படின்றப்போ அந்த ஒரு ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு எய்தர் ஒன் ஆஃப் தம் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரச்சின் எடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸா மோயின் அன்சோல்ட் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் பிளேயர் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆகாஷ், முஜிபுர் ரஹ்மான் எந்த டீம் போவாருன்னு நினைக்கிறீங்க? முஜிபுர் ரஹ்மான் நான் ஃபேனாலாம் சொல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேகேஆர் பைபேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா கசன்ஃபர் அவங்களால எடுக்க முடியாது. திருப்பி கசன்ஃபர் எடுக்க முடியாது. இப்போ ஒரு பேக்கப் எடுத்துதான். லாஸ்ட் டைமே பார்த்தோம் யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. முஜிப்க்கு பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேகேஆருக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றப்போ லைக் ஒரு ஒண்ணுமே பண்ணாதப்போ பிரைஸ் ஹைக் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ கேகேஆர் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். முஜிப் வந்துட்டு ஆக்சுவலா கசன்ஃபர் வந்துட்டு வாங்க முடியாது எஸ்ஆர்ஹெச்னால. ஸோ கண்டிப்பா முஜிப் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்ல தான் போய் விழ போறாரு. அண்ட் எஸ்ஆர்ஹெச்ல தான் இருந்தாரு. ஸோ கண்டிப்பா அவரை எடுத்து வச்சுப்பாங்க, அவரை வந்துட்டு ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது என்னோட தாட். எஸ்ஆர்ஹெச். நானும் எஸ்ஆர்ஹெச் தான் போறேன். ஏன்னா ஸ்பின்னர் வந்து அவங்களுக்கு போன வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆன் அண்ட் ஆஃப் தான் எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கடைசியில தான் விஜய்குமார் ஒரு ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு செட் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னர்னால எஸ்ஆர்ஹெச் தான் கண்டிப்பா போவாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேக்கப் பிளேயர்ஸ்ங்கிறப்ப செகண்டரியா இவங்க எடுப்பாங்க. நான் நிறைய டீமுக்கு 2 தான் எழுதிருந்தேன். முஜிபுர் ரஹ்மான் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே தான் எழுதிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு என்னமோ சிஎஸ்கே முஜிபுர் ரஹ்மான் வந்து எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சிஎஸ்கேக்கு போவாருன்னு தான் நினைக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பிளேயர் தீக்ஷனா. நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தீக்ஷனா வந்து எனக்கு ஆர்சிபி போவாரு அப்படின்னு தோணுது. ஸ்டம்ப்ஸும் போடுவாரு, ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருப்பாரு. ஸோ தீக்ஷனா ஃபார் ஆர்சிபி. சிம்பிள். ரேவந்த்? இல்ல ப்ரோ, சிஎஸ்கேவே பைபேக் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா தீக்ஷனா பவர் பிளேல நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது தீக்ஷனா ஃபார் சிஎஸ்கே ப்ரோ. நான் ஆக்சுவலா ஆர்சிபி தான் எழுதி வச்சிருந்தேன். பட் நான் வந்துட்டு கசன்ஃபர் வந்துட்டு ஆர்சிபி போவாருங்கிறப்போ கசன்ஃபர் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு தீக்ஷனா வேணுமான்னு யோசிச்சாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில சிஎஸ்கே போவாரு. நானும் அதை யோசிச்சேன். அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா மேபி சிஎஸ்கேவே பைபேக் பண்ணிடுவாங்க. ஆகாஷ்? கண்டிப்பா பைபேக் தான் ப்ரோ. அவர் எதுவுமே தப்பு பண்ணல. அவரோட ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆர்டர் வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா அந்த அவர் ஃபீல்டிங்ல வேணா நிறைய குறைகள் இருக்கே தவிர அவரால் எல்லா ஃபேஸ்லயும் போட முடியும். ஜடேஜா போட முடியாத ஃபேஸ்ல கூட தீக்ஷனாவால போட முடியும். அப்படின்றப்ப ஒரு டீமுக்கு நிறைய வேல்யூ தந்திருக்காருன்றப்போ சிஎஸ்கே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே தான். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் வில் ஜாக்ஸ் எங்க போறேன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க ப்ரோ. ஆர்சிபி அவங்க ஸ்குவாட்லயே ஆர்டிஎம் ஒருத்தியா இருக்கிற ஒரே பிளேயர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ வில் ஜாக்ஸ் கண்டிப்பா ஆர்டிஎம். ஆர்டிஎம் பை ஆர்சிபி. ரேவந்த்? ஆர்டிஎம் பை ஆர்சிபி தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தாண்டி ஒருத்தங்க போய் பண்ணுவாங்க. ஆனா அதையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி அவங்க ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க தான் தோணுது.
ஆமா, நானுமே வில் ஜாக்ஸ் ஆர்டிஎம் பை ஆர்சிபி தான் சொல்றேன். எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் வில் ஜாக்ஸ் தான் இருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸ் ஃபார் ஆர்சிபி. நெக்ஸ்ட் பிளேயர் கேம் கிரீன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கேம் கிரீன் வந்து எனக்கு ஆர்ஆர் எடுப்பாங்கன்னு தோணுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்ஆர் வந்து அந்த ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அந்த ஸ்பாட், அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த இப்போ வேகண்டா இருக்க 1 டவுன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஓபன் பண்ண போறாரு, பராக் நம்பர் 4ல வர போறாருன்றப்போ கேம் கிரீன் வந்து வெல் சூட்டடா இருப்பாரு. அண்ட் ஹைட்டு, பேஸ், பேட்டிங் எல்லாம் சேர்ந்து ஒரு மேட்சுக்கு மினிமம் 2 ஓவர் போட முடியுங்கிறப்போ ஆர்ஆருக்கு வந்து கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பர்சா ஒரே ஒரு கன்சர்ன், மேபி ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஆரியில இன்ஜூர் ப்ரோனா இருக்காருங்கிற பட்சத்துல ஆர்ஆர் எடுத்துப்பாங்கன்னு தோணுது. ரேவந்த், எந்த பிளேயர் ப்ரோ? கேம் கிரீன். கேம் கிரீன் வந்து சார் நான் கவனிக்கல. ஸோ கேம் கிரீன் வந்து ஆர்ஆர் தான் ப்ரோ. ஏன்னா அப்போ போன வருஷம் அந்த ஃபெயிலியர்னால அவர் வந்து கண்டிப்பா பெரிய பிரைஸ்க்கு போக மாட்டாரு. ஸோ அதனால ஆர்ஆர் தான், ஆர்ஆர் பட்ஜெட் தான் ஃபிட் ஆவார் அவர். ஆக்சுவலா கேம் கிரீன் வந்து பிபிகேஸ் போவாரு, அங்க சாம் கரன் அவங்க எடுக்கல. சோ அதுக்கு பதிலா சாம் கரனோட ரீப்ளேஸ்மெண்டா இல்லைனாலும் அந்த ஒரு ஆல்ரவுண்ட் கமாடிட்டிங்கனால பிபிகேஸ் போவாரு. ஆக்சுவலா இப்போ இவருக்கு வந்து பெரிய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு ப்ரோ. அவர் வந்து டில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியே மிஸ் பண்ண போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க. சோ அவ்வளவு பெரிய இன்ஜுரி இருக்கும் போது அவர் ஐபிஎல் உடனே மேட்ச் ஃபிட் ஆவாரா அப்படின்னு தெரியலன்றப்போ பிரான்சிஸ்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்களான்னு தெரியும். ஏன்னா ஒரு சீசன் நான் அடுத்த 2 சீசன் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அஃபோர்ட் பண்ணக்கூடிய டீம்ஸ்னா வெறும் 2-3 டீம் தான் இருக்காங்க, சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு டெஸ்பரேட்டா இமீடியட் ட்ராஃபி தேவையில்லை, அவங்க கிட்ட ஆல்ரெடி கேபினெட்ல இருக்கிறதுனால. அப்படின்றப்போ இந்த 3 டீம் ஏதாவது ஒரு டீம் நான் ஒரு ஸ்லாட் பண்ணா அடுத்த வருஷத்துக்கு இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படிதான் பண்ணாங்க மும்பை. நான் ஒரு சீசன் ஆட மாட்டாருன்னு தெரியும், பட் நான் அடுத்த 2 எடுத்து. ஸோ அந்த மாதிரி வேணா யாரோ ஒருத்தர் பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்கலாமே தவிர பெரிய இன்ஜுரி கன்சர்ன் இருக்கனால எனக்கு சோல்ட் ஆவாரான்ற டவுட் தான் ப்ரோ இருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாம். டிம் டேவிட் எந்த டீம் போவாருன்னு நினைக்கிறீங்க? டிம் டேவிட் வந்து ஆர்சிபி போவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேபிளான ஃபினிஷர் வேணும். நீங்க வந்து பெங்களூர்ல வந்து டிம் டேவிட் எவ்வளவு இன்கன்சிஸ்டன்டா இருந்தாலும் அவரோட மிஸ்ஸிட் கூட 6 போயிடும்ன்றப்போ நிறைய விக்கெட்டே விழ வேண்டிய சிச்சுவேஷன் வராது. ஸோ டிம் டேவிட் டு ஆர்சிபி நினைக்கிறேன் ப்ரோ. அதான் ஆக்சுவலா அவர் டிம் டேவிட் ஆர்சிபில இருந்தப்ப அவங்க சரியா ஆக்சுவலா டிம் டேவிட யூஸே பண்ணலன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், அவருக்கு வந்துட்டு சரியான ஒரு சான்ஸ் கொடுக்கல. அண்ட் டேவிட் மில்லரும் இப்போ வந்துட்டு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வாங்கிடுவாங்க, இல்ல டேவிட் மில்லர் ஜிடி ஆர்டிஎம் பண்ணிடுவாங்கிற பட்சத்துல டிம் டேவிட எடுத்து கரெக்டா அந்த லோயர் ஆர்டர்ல அவர் ஆட விட்டா மேக்ஸ்வெல் பண்ணாததை இவர் கண்டிப்பா பண்ணுவாரு. அவருக்கு இருக்கிற ஹேண்ட் பவருக்கு வந்துட்டு போய் கப்பன் பார்க்ல விழும்பால். டிம் டேவிட் ஃபார் ஆர்ஆர்னு தோணுது ப்ரோ. ஏன்னா ராமன் பவலா அவங்க இழக்க போறாங்க, லைக் நிறைய ஆக்ஷன்ல இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் ஃபார் ஆர்ஆர்னு தோணுது. ஆர்ஆர் பரிசு எவ்வளவு தெரியுமாப்பா? 41 கோடி தான் இருக்கு. பரவாயில்ல, இவர் 3 கோடிக்கு மேல போக மாட்டாரு. ஓகே ரைட், ஆஃப் தி கேமரா டிஸ்கஸ் பண்ணிடலாம். டிம் டேவிட் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பிபிகேஸ் எடுத்துப்பாங்கன்னு தோணுது. அவங்களுக்கு வந்து ஃபினிஷர்ஸ் வேணும், அண்ட் அவ்வளவு பர்சும் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பிபிகேஸ், ஆர்சிபி ஆர் பிபிகேஸ் தான் யோசிச்சேன். ஆனா எனக்கு என்னமோ டிம் டேவிட் ஃபார் பிபிகேஸ் எடுத்துப்பாங்க. திருப்பியும் அந்த பேனலிஸ்ட், அந்த கோச்சிங் ஸ்டாஃப் அதெல்லாம் பாக்குறப்ப அந்த எட்ஜ் வந்து நான் பிபிகேஸ்க்கு தரேன். ஆர்சிபி இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஜார்ஜ் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் பிளேயர். நான் வந்து ஆர்சிபிக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஒரு கீப்பர் வேணும், ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி நம்ம தேவைப்பட்ட டாப் ஆர்லயும் யூஸ் பண்ணலாம், நம்பர் 4லயும் ஆடுவாரு, அந்த குஷனும் கொடுப்பாருங்கிறப்போ ஜார்ஜ் இங்கிலீஷ் ஃபார் ஆர்சிபி வெல் சூட்டர்னு தோணுது எனக்கு. ரேவந்த், கேகேஆர்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. ஸோ மிடில் ஆர்டர்ல அவர் மிடில் ஆர்டர் தான் ரோல் கூட, அதனால மிடில் ஆர்டர்ல அவர் விளையாட வைக்கலாம்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா குஜராத் டைட்டன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்ல வந்துட்டு மேத்யூ வேட் இருந்தாரு. ஸோ அந்த மேத்யூ வேட் இப்ப இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்து மேபி மிடில்லயும் ஆட வைப்பாங்க. இஷான் கிஷான் இருந்தாலும் அவர் கண்டிப்பா ஆடுவார், பேட்டிங்காக எடுத்துப்பாங்க கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது ப்ரோ. லாஸ்ட் டைம் ஷாய் ஹோப் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல திருப்பி அவர் எடுக்காம அவருக்கு பதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது ப்ரோ. 4 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸோ. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஆகாஷ் நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணும். கிளென் பிலிப்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே ப்ரோ. அவர் வந்து பார்க்கவே ஒரு சிஎஸ்கே மெட்டீரியல் தான் இருக்காரு. அவரால் போலிங் போட முடியாது. டபுள் டியூட்டி பிளேயர்ஸ் எப்பவுமே சிஎஸ்கேக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பக்கா சிஎஸ்கே மெட்டீரியலாவே தெரியுறாரு பார்க்கும்போதே. பிளேயிங் ஸ்டைலு, ஃபீல்டிங், பிளஸ் அதை விட அவருக்கு பெரிய பிளஸ்னா அவர் ஒரு நியூசிலாந்து பிளேயர், அதுவே போதும் சிஎஸ்கேக்குள்ள வரதுக்கு. அப்படின்றப்போ கிளென் பிலிப்ஸ் ஃபார் சிஎஸ்கே பெஸ்ட் ஆப்ஷன். 2 பேருக்குமே அது வின் வின் மாதிரி. கண்டிப்பா இப்ப கிளென் பிலிப்ஸ் சிஎஸ்கே நல்ல ஆப்ஷன் தான். பட் எனக்கு என்னமோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போவாங்களோ, ஏன்னா அந்த டவுன் தி ஆர்டர்ல ஒரு ஃபிளரிஷ் வேணுமோ அப்படிங்கறதுனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. இப்ப சிஎஸ்கே போனாலுமே கடைசி பிட்டுக்கு முதல் பிட்டு வந்துட்டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் ஒரு டிசின்னு தோணுது ப்ரோ. என்னமோ ஸோ 2 ஓவரும் போடுவாருன்றனால அந்த அவரால் திடீர்னு வந்து பவர் ஹிட் பண்றதுனால அந்த டெல்லி குட்டி ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் நாள் 6 போகும்னு தோணுது. கடைசியில வந்து ஒரு 20-30 ரன் அடிப்பாரு. ஸோ கிளென் பிலிப்ஸ் ஆர் டிசி ப்ரோ.
நான் வந்து கிளென் பிலிப்ஸ் வந்து ப்ரெடிக்ஷனை தாண்டி சிஎஸ்கே கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, எடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில கிளென் பிலிப்ஸ் சிஎஸ்கேன்னு பேசியிருக்கேன். நீங்க நல்ல பாயிண்ட்ஸ் பேசிட்டீங்க. ஸோ அதை வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜோஷுவா லிட்டில் நான் தான் ஸ்டார்ட் பண்ணும். ஜோஷுவா லிட்டில் ஜிடிஏ பைபேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க கண்டிப்பா, ஏன்னா ஒரு நெட் பவுலரா இருந்திருக்காரு. சிஎஸ்கே எம்ஐ ஜிடிக்குள்ள ஒரு பிட்டிங் நடந்து ஜிடிஏ பைபேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரேவந்த் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு பெஞ்ச் பண்றதுக்கு ஒரு நல்ல பவுலரா இருப்பாரு. ஸோ பிரைம் பவுலரா வெளில வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு பெஞ்ச் பண்றதுக்கு ஒரு பேக்கப் பவுலரா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் இருப்பாங்கன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஜோஷுவா லிட்டில் ஃபார் எம்ஐ தான். நான் வந்துட்டு அந்த சப்ளை டிமாண்ட் டிஸ்கஷன்லேயே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அவர் எம்ஐக்கான ஒரு ப்ராடக்ட், அந்த ஸ்விங் இருக்கு அவர்கிட்ட. ஸோ கண்டிப்பா எம்ஐ தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நான் எம்ஐ பத்தி அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சுவலி ஹர்திக் பாண்டியா இருக்கப்போ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஜிடிக்கு நிறைய சான்ஸும் கிடைச்சது. திருப்பி இப்போ ஹர்திக் இருக்காருன்றப்போ அவர் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாருங்கிறத தான் சிஎஸ்கே எம்ஐ ஜிடி போட்டிருந்தேன். பட் ஜிடியுமே அவர் மேல இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா காட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆகாஷ் ப்ரோ லேட்லி கடைசி ஒரு 1 or 1.5 yearsவே அவர் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவரால் கேம் ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயர்லாண்டு எதுவும் பெருசா பண்ண மாதிரி தெரியல, ஒரு எந்த பிரான்ச்சைசிக்கும் பண்ண மாதிரி தெரியலன்றப்போ இந்த பர்டிகுலர் சீசன்ல பிட்ஸ் வருமானது எனக்கு டவுட்டா தெரியுது ப்ரோ. அன்சோல்டா? ஆமா, இல்ல ஏன்னா மேட்ச் வின்னரா கடைசி 1 year எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கு. சோ அதுக்குள்ள நிறைய புது சூப்பர் போலர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றப்போ அவங்கள பிரியாரிட்டி பேசிஸ்ல எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது ப்ரோ. இல்ல ஆக்சுவலா பெஞ்ச் கூட பண்ண மாட்டாங்கங்கறீங்களா எடுத்து? சோல்டே ஆக மாட்டேன். இல்ல பெஞ்ச் பண்றதுக்கே ஆக்சுவலா இவரோட இந்த சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் வின் பண்ண போலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. சோ அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. லிட்டில் லைக் எந்த வீக்லயும் குறைச்ச பிளேயர்லாம் இல்ல. இப்போ அது ஓகே, அது ஃபைன். இந்த ஃபேஸ்ல இது அவர் ஹெட்லைன்ஸ்ல வராதப்போ பிட் வரது கஷ்டம் ஐபிஎல்ல அப்படின்னு தோணுது. ஓகே நெக்ஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேயர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். எல்லாரும் வந்து எங்க போவாரு ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் வராருன்னு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க பிளேயர்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஆகாஷ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நான் வந்து ஐபிஎல் எப்பவுமே ஒரு ரொம்ப சீரியஸான கிரிக்கெட்டா பார்ப்பேன். சோ அப்படின்றப்போ ஃபன்னுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்றதுனால எந்த பிட்ஸும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. நானுமே வந்துட்டு அன்சோல்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்றது, அவர் வந்துட்டு ஒயிட் பால்ல எவ்வளவு எஃபிஷியன்டா இருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகமே இல்லை. அவர் ஒயிட் பால் இங்கிலாந்து காடியே வந்துட்டு 10 வருஷம் ஆகுது அப்படிங்கிறப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா ஒரு 1.25 CRனாலும் அந்த இதுக்கு வந்துட்டு ஒரு லோக்கல் டேலண்ட் எடுத்தான். பட் ஸ்டில் எனக்கு ஏதோ ஒரு ஸ்லைட் எட்ஜ் சிஎஸ்கே ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. பட் அன்சோல்டா போகணும்னு எனக்கு ஆசை. ஆனா எந்த பிரான்ச்சைஸிக்கு அவர் தேவைப்படுவார்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பிரான்ச்சைஸி கண்டிப்பா ஏதோ இன்ட்ரெஸ்ட் டிஃபரெண்டா காமிச்சு எடுப்பாங்களோன்னு தோணுது. அது எந்த பிரான்ச்சைஸ் சரியான வந்து இவங்க இது போவாங்கன்னு சொல்ல முடியல. பேர் சொல்லுங்க. பஞ்சாப் ஓவர்சீஸ் கிங்ஸ் இந்த ஒரு வருஷம் விளையாட வச்சுட்டு அப்படியே அவர் பவுலிங் கோச்சா கூட பார்க்கலாம். சோ அந்த மாதிரி பார்த்துட்டு கூட பண்றது சான்ஸ் இருக்கு. ஏதோ கண்டிப்பா ஒரு விட்டு பஞ்சாப் போவாங்க. பிரபுன்னு சொன்னாரு பாருங்க, பஞ்சாப் ஓவர்சீஸ் கிங்ஸ் 8 ஃபாரினர்ஸ் 4 இந்தியன்ஸ் வச்சு ஆடலாம். இவர் பிபிகேஎஸ் வீடியோல முக்கியமா உட்கார வைங்க. பிபிகேஎஸ் 11s எப்படி போடுவாங்கங்கிறதுல இவர் உட்கார வைங்க. இவர் 11 பேரும் ஃபாரினர் பிளேயர் சொல்ல போறாரு. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ரேவந்த்? உங்களோட பதில் தான் ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆமா இல்ல அந்த அப்போ எப்ப அதுக்கான வீடியோ வருதோ அப்ப நான் பதில் சொல்றேன். அதுதான் பாத்தீங்களா, அவர் கிங்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லணும்ல, ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அன்சோல்டா போவாரு. ஆக்ஸலரேட்டர் ஆக்ஷன்ல பர்ஸ் இருக்க டீம் எடுத்துப்பாங்க. பர்ஸ் கண்டிப்பா வச்சுட்டு இருக்கிறது டிசி அண்ட் பிபிகேஸா இருப்பாங்கன்றப்போ எனக்கு என்னமோ டிசில பிபிகேஸ்ல 2 டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு போறதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரப்போ அன்சோல்டு தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட். நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேகேஆருக்கு போறேன்னு நினைக்கிறேன். பிட்வீன் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆடுவாங்க. ஆனா கேகேஆர் வந்து அந்த ஒரு ரிங்கு சிங் வந்து நம்பர் 4க்கு ப்ரமோட் பண்ணிட்டு இந்த 5-6ல வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குற மாதிரி மாறி ஆனாலும் ரசல் இல்லைன்னா ரொமாரியோ பெட்டரா சூட் ஆகுறாங்கன்ற மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஏன்னா அந்த நம்பர் 4 ஸ்லாட்டுக்கு ஒரு ஃபாரினர்ஸ் தேவைப்படுவாங்க கேகேஆர்னு பேசிட்டே இருந்தோம். ஸோ இவரை நம்பி ஓவர் கொடுக்க தேவையில்லை அங்க இருக்க பவுலிங் லைனப்புக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஹிட்டரா மட்டுமே நல்லா சூட் ஆவார் கேகேஆருக்கு. ஸோ கேகேஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபார் கேகேஆர். ரேவந்த் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஆர்சிபி போவாருன்னு தோணுது ப்ரோ. ஏன்னா சின்னசுவாமி ஸ்டேடியம்ல ஒரு 45 மீட்டர் 50 மீட்டருங்கும் போது ஒரு பேக்கப் பிளேயரா எடுத்துட்டு திடீர்னு ஒரு மேட்ச் சான்ஸ் நல்லா மாட்டிக்கிச்சுன்னா நல்லா போகும். ஸோ ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனா ஆர்சிபி எடுப்பாங்கன்னு தோணுது. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்துட்டு ஜேஎஸ்கே சர்க்கியூட்ல வேற இருந்திருக்காரு. ஸோ ஆப்வியஸா சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டி சிஎஸ்கே தான் ஆட வைப்பாங்க, சிஎஸ்கே தான் எடுப்பாங்க அப்படின்னு தோணுது ரொமாரியோ ஷெப்பர்ட்.
ஆகாஷ் எனக்குமே கண்டிப்பா சிஎஸ்கே தான் ப்ரோ. இப்ப ருத்துராஜோட இதை நம்ம பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு ஃபாஸ்ட் bowling பேலன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ இவர் ஒரு டீமுக்கு செம பேலன்ஸ் கொடுப்பாரு. இவர் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் பிளேயரா தான் ஆப்வியஸா இருப்பாரு. ஸோ இந்த ஷர்துல் தாக்கூரோட ரோலை ஃபில் பண்ணுவாரு, பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஸ்கில்லோட அப்படின்றப்போ டீமுக்கு அந்த ஒரு அப்கிரேட் தான் கிடைக்குதுன்றப்போ சிஎஸ்கே தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, நாட் பேட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பிளேயர் ஆடம் ஜாம்பா எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? ஆடம் ஜாம்பா எஸ்ஆர்ஹெச் போவாரு நினைக்கிறேன். ஏன்னா பர்ஸ் கம்மியா இருக்கு, உள்ள கமின்ஸ் வெட்டோரி இருக்காங்க அப்படின்றப்போ தெரியாத பிளேயர் ஒருத்தர் எடுத்து இந்த ஒரு என்விரான்மெண்ட்ல கொண்டு வரதுக்கு ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற பிளேயர் எடுத்துட்டா அவங்களுக்கு அவங்க டீம் ஃபார்ம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஹெட் இருக்காரு, கமின்ஸ் இருக்காரு அப்படின்றப்போ ஸோ எஸ்ஆர்ஹெச் போவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரே வந்து வாங்கிடுவாங்க. ஆர்ஆரே வந்துட்டு வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிருக்காரு அப்படிங்கறதுனால ஆர்ஆரே வாங்கி வச்சுப்பாங்கன்னு தோணுது. நான் மும்பை நினைச்சேன், பட் ஆர்ஆர் போவாங்க அப்படின்னு தோணுது. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் தான். ஏன்னா மத்த ஸ்பின்னர் கம்பேர் பண்ணும்போது அவர்கள் அந்த அளவுக்கு விட்டு இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது 2 கோடி அப்படின்றதுல ஆர்ஆர் வாங்கி வச்சுப்பாங்க. எனக்குமே ஆர்ஆர் தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அஸ்வினார் சால் திருப்பி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க இருக்க பர்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு. அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு பேஸ் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பின்னர் ஆல்ரெடி அந்த டீம் உள்ளே இருந்திருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காருங்கிறப்ப ஆடம் ஜாம்பா ஃபார் ஆர்ஆர் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசன் நான் தான் ஸ்டார்ட் பண்ணும். லாக்கி ஃபெர்குசன் ஃபார் கேகேஆர்னு நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆருக்கு ஒரு நல்லா டீசெண்டா பண்ணியிருந்தாரு மார்கன் இருக்கப்ப, இயான் மார்கன் இருக்கப்ப. அப்படின்றப்ப அந்த பேஸ் இப்போ ஸ்டார்க்கு வந்து திருப்பியும் கிடைக்க மாட்டாரு கேகேஆருக்கு அவங்களுக்கு இருக்க பர்ஸ் வேல்யூங்கிறப்போ ஒரு நான் கோச்சியை வந்து ஒரு பிரீமியர் பவுலரா பாக்குறேன் 11th. அவர் எப்பயாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா லாக்கி ஃபெர்குசன் அவர் 11th சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறப்போ லாக்கி ஃபெர்குசன் ஃபார் கேகேஆர். ரேவந்த் எனக்கு ரொம்ப லாக்கி ஃபெர்குசன் ஃபார் எல்எஸ்ஜின்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைன்ல தேவை. ஏன்னா பவுலிங் லைன்ல தான் அவங்க ஃபுல்லாவே போட்டு விட்டாங்கன்ற போது ஸோ திடீர்னு ஒரு 2 ஓவர் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா நான் பாக்குறேன் எல்எஸ்ஜி. எனக்கு தெரிஞ்சு ஜிடிஏ திரும்ப வாங்கிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ஜிடில டிராஃபி வின் பண்ணப்பே அவர் நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸோ அதனால திரும்ப அந்த வின்னிங் காம்பினேஷனை கொண்டு வரலாங்கிறனால ஜிடிஏ லாக்கி ஃபெர்குசனை வாங்கி போடுவாங்க. அண்ட் அதுவும் அவருக்கு ஏற்ற விக்கெட் தான். நான் வந்து ஆர்ஆர் போவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஹிட் த டெக் போலர்ஸ், இந்த லுங்கி நிகிரி டைப் ஆஃப் போலர்ஸ் எல்லாம் போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் அவங்க கிட்ட 41 crores தான் இருக்குன்றப்போ ரொம்ப பிரீமியர் பிளேயர்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றப்போ வேற வழி இல்லாம இந்த மாதிரி ஒரு 2 crore 3 crore இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கணும்ன்ற சிச்சுவேஷன் வரதுனால நான் ஆர்ஆர் போவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் பிளேயர் எய்டன் மார்க்கம் எங்க போவாருன்னு நினைக்கிறீங்க ஆகாஷ்? எய்டன் மார்க்கம் ஷார்ட் என்ன சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா அவரோட ஸ்டாக்ஸ் வந்து ஆல் டைம் லோல இருக்கு. இப்போ T20ல அவர் கடைசியா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அகைன் டபுள் டியூட்டி பிளேயர், உங்களுக்கு ரெண்டுமே பண்ணுவாரு அப்படின்றத சிஎஸ்கே கண்டிப்பா ஒரு லைக்கிங் காமிப்பாங்க அவர் மேல. ஸோ மார்க்ரம் டு சிஎஸ்கே ஹை சான்சஸ். நானுமே மார்க்ரம் டு சிஎஸ்கே தான் சொல்லுவேன். மேபி எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சர்க்கியூட்ல இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல. ஸோ அதனால மேபி எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி சிஎஸ்கே வாங்க ட்ரை பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த கமாடிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால ஒரு மொயின் அலி கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன் அவரு அப்படிங்கறனால கண்டிப்பா எடுத்துருவாங்க எய்டன் மார்க்ரம். இல்ல ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் பை பேக் பண்ண தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எய்டன் மார்க்கர் மாதிரி இன்னும் அதுக்கு முன்னாடியே வேற ஏதாச்சும் பேர் வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து மார்க்கரமா இல்ல வேற ஏதாவது பிளேயரா பார்த்தா கண்டிப்பா இன்னொரு பிளேயர் தான் போவாங்க. ஸோ இது தெரிஞ்சு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, நான் எஸ்ஆர்ஹெச் பை பேக் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் வந்து 2 டீமுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு தோணுச்சு, டிசி அண்ட் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து நான் மேக்ஸ்வெல் அண்ட் கிளென் பிலிப்ஸ் வந்து கண்டிப்பா ஆல் அவுட் போய் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ மார்க்ரம் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டாருன்னா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னு தெரியல. ஸோ டிசி வந்து எடுத்து வச்சுப்பாங்க. அவருமே 11th வர முடியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. 11th சூட் ஆவாருன்னா சிஎஸ்கேக்கு சூட் ஆவாரு. ஆனா டிசி எடுத்துப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றேன் மார்க்ரம். ஓகே, இப்போ வந்து நம்ம டயர் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் முடிச்சிட்டோம் மார்க்கமோட. பட் எல்லாருமே நம்ம லைவ்ல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டா கேட்டிருந்தாங்க. ஒரு இட்டாலியன் பிளேயர் வந்து இது பண்ணியிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஐபிஎல் ஆப்ஷனுக்கு. அவர் வந்து சோல்ட் ஆவாரா இல்லையா என்னன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவரோட பேர் வந்து தாமஸ் டார்கா. அவர் வந்து ஏதாவது பிளேயருக்கு போவாருன்னு நினைக்கிறீங்களா ஆகாஷ்? எடுப்பாங்களா? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இயரே பிட்ஸ் கம்மி. அகைன் ஒரு ஹெட்லைன்ஸ்ல ஒரு பிளேயர் வந்தாதான் எனி டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஏன்னா 8 ஃபாரின் ஸ்லாட் தான் இருக்குன்றப்போ ஒரு ஸ்லாட்டுமே டீம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயர் தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மேபி இன்னொரு 1 or 2 years அவரோட growth நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா டீம்ஸ் பீட் பண்ணுவாங்க. இன்னொரு क्वेश्चन அப்படியே கேட்டுறேன், ரெண்டுத்துக்கும் சேர்த்து பதில் பண்றீங்க. நம்ம லைவ்ல போட்டவங்க தான். இப்போ இட்டாலி பிளேயர் வந்து ஒருத்தர் வராருங்கிறப்ப அந்த இடத்துல கொஞ்சம் ரெவென்யூ அண்ட் பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறதுக்காக ஒரு இட்டாலியன் பிளேயர் எடுத்து ஒன் இட்டாலியன் பிளேயர் ஃபீச்சரிங் இன் ஐபிஎல் அப்படின்னு ஏதாவது ஒரு விளம்பரம் தேடுவாங்க, வாய்ப்பு இருக்கு. அதனால பேசிக்கா அன்சோடா போனோம்னா ஆஸ்திரேலியா ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சுப்பாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆடியன்ஸ், நம்மளோட வியூவர்ஸ்.
நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்ல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இட்டாலியோட பாப்புலேஷனே தமிழ்நாடோட பாப்புலேஷனோட கம்மி தான். அப்படின்றப்போ ஐபிஎல் இப்போ அந்த ஒரு நிலைமையில இல்ல. நான் ஒரு குட்டி கண்ட்ரில போயிட்டு ஒரு மார்க்கெட் தேடணும்ன்ற அவசியம் ஐபிஎலுக்கு சுத்தமா இல்ல. அப்படின்றப்போ அப்படி ஒரு விஷயத்துல இப்ப இருக்கிற நிலைமைக்கு இறங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே பிரபு. மேபி எனக்கு தெரிஞ்சு எம்ஐ எமிரேட்ஸ் வந்துட்டு அவர் ஆடி இருக்காரு அப்படிங்கறனால அதே ஒரு இதுக்காக தான் இட்டாலியில வந்துட்டு ஒரு இது கிடைக்கும், இட்டாலிக்கு ஒரு இது கிடைக்கும். ஏன்னா ரொம்ப அப்கமிங் இட்டாலிலாம் வந்துட்டு நம்ம எமர்ஜிங் அந்த மாதிரி விஷயங்கள் அசோசியேட் நேஷன்ஸா கூட இன்னும் வரல. அப்படிங்கிறப்போ மேபி அந்த ஆக்சலரேட்டட் ஆப்ஷன்ல ஒரு ஸ்லாட் காலியா இருக்கு அப்படின்னா எல்லாம் ப்ராப்பரா ஃபில் ஆயிடுச்சுன்னா மேபி எம்ஐ வந்துட்டு எடுத்து இது பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்லைன்னா அன்சோல்டு தான். இல்ல ப்ரோ கண்டிப்பா அன்சோல்டு தான். ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி பிளேயருக்கே வந்து இவர் எப்படி விளையாடுவாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெகா ஆக்ஷன்ல வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல ப்ரோ. ஓகே, நான் எல்லாரும் சொல்ற மாதிரி அன்சோல்டா சொல்றேன். ஆனா பிரபு சொன்ன மாதிரி ஆல்ரெடி எம்ஐ எமிரேட்ஸ் ஆடி இருக்காருன்றப்போ சும்மா பேஸ் பிரைஸ்ல வராரு, அண்டர் 50 lakhsல வராருன்னா சும்மா எடுத்து வச்சுப்பாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு என்னமோ எம்ஐ எடுத்துப்பாங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன். ஒரே பாயிண்ட் ஆட் பண்ண நினைக்கிறேன். இது வந்து ஏன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா அப்பதான் ஏதாவது இன்ஜுரினா கூட பேக்கப்பாவும் எடுக்க முடியும். இப்போ நைட் ரைடர்ஸ் பிரான்சைசிக்கு ஒரு யூஎஸ்ஏ பவுலர் அலிகான்னு ஒருத்தர் எல்லா இடத்துலயும் ஆடிட்டு இருந்தாரு. பட் ஐபிஎல்க்கு அவர் ஆடவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஆனோடனே அவங்க அலிகான ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்தாங்க யூஎஸ்ஏல இருந்து. அவர் வந்து யூஎஸ்ஏ ரெப்ரசென்ட் பண்ற பிளேயர். யூஎஸ்ஏல இருந்து நீங்க ஐபிஎல் ஆடுறது ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப கஷ்டம். பட் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணனால ரீப்ளேஸ்மெண்டா வச்சு எடுக்க முடியுன்றதுனால அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் சம்டைம்ஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க ப்ரோ மும்பை. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Tier 2 ஓவர்சீஸ் பிளேயர் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு இந்தியன் Tier 2 பிளேயர்ஸும் வேணும்னா கேளுங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருது, எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்து அந்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் வீடியோ இதோ தான் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி 2 ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம். டாப் 25 இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் டாப் 25 ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ இன்னும் நிறைய பிளேயர் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இப்போ நம்ம வந்து ஓவர்சீஸ் பிளேயர் 2 டயர் 50 பிளேயர் பார்த்துருக்கோம். இப்ப 50 பேர் பார்த்திருக்கோங்கிறப்ப பேசிக்கலி இப்ப நம்ம 4 பேனலிஸ்டும் ஒரு டீமுக்கும் ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து இப்போ பிபிகேஎஸ், கேகேஆர், ஆர்சிபி, சிஎஸ்கே அப்படின்னு ஒரு டீமா போட்டு நாங்க ப்ரெடிக்ட் பண்ண பிளேயர்ஸ் யாரு, அதுல டாப் 4 இந்த 4 தான் ஃபீச்சர் ஆவாங்க 11ஸ்ல. இவங்க தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் மேக்கிங் இன்டு த 11s அப்படிங்கிற பிளேயர்ஸ் யாருன்னு நம்ம ப்ரெடிக்ஷன்ல இருக்க பிளேயர்ஸ்ல இதுதான் பெஸ்ட் சூட்டடா இருக்கும் அந்த டீமுக்குன்னு ஒரு டிஸ்கஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பேசணுமா இல்ல முடிச்சுக்கலாம்? இல்ல முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்ல வேற என்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கேளுங்க. மார்க் ஆப்ஷன் நம்ம கண்டக்ட் பண்ணல, அதுக்காக தான் எங்கேஜா வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட வேற வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பாய். சைனிங் ஆஃப் ஆகாஷ், பிரபு, ரேவந்த் அண்ட் விக்கி.